ஹாய், வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ இம்போர்ட்டட் கிறிஸ்டல் அகர்லிக்கில் வரக்கூடிய ஒரு கிச்சன் பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய சைஸு 16x16 ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் நாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். இதில் சிட்டிங் பிளேஸில் பிளாக் கிரானைட்டும் மற்ற இடங்களில் நேனோ ஒயிட் கிரானைட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனில் வரக்கூடிய ஷட்டர் நான் சொன்னல கிறிஸ்டல் அகர்லிக் ப்ரௌன் கலரும், கிளாஸ் எலன் கிளாஸ் ஃப்ரேம், அதாவது அலுமினியம் கிளாஸ் ஃப்ரேம், இதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த இதில் வரக்கூடிய சிம்னி இந்த சிம்னி 1500 அளவில் செக்ஷன் பண்ணுற ஒரு சிம்னியை நம்ம இது வச்சுருக்கிறோம். இது ஆட்டோ கிளீனிங் சிம்னி, கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடியது. நாம் நம்மளுடைய கையை ஷேக் பண்ணாலே அது ஆன் ஆஃப் ஆகும். இதில் டிலே மோடெல்லாம் இந்த சிம்னியில் இருக்குது. இப்போ நாம் இங்கே ஒரு ஹாபை பார்க்குறோம். இந்த ஹாபு 4 பர்னருடைய ஹாபு. இது மெகா பர்னர் இருக்கும், அப்புறம் 2 குட்டி பர்னர்லாம் இந்த ஹாபில் இருக்கும். இந்த கிச்சனுடைய ஹாபு ரொம்பவுமே நமக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஹாபுக்கு கீழே இருக்கிற ஒரு டேண்டம் பாக்ஸும் அதனோட சேர்ந்த ட்ராவர்ஸ், அந்த ட்ராவர்ஸும் கட்லரி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நாம் டேண்டம் பாக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டேண்டம் பாக்ஸ் ட்ராவரில் வெளியில் இழுத்து நம்ம புல் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால நமக்கு எல்லா பொருளும் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரே மாடலில் கொடுத்துருக்குறோம். அப்புறம் நாம் இப்போ ஒரு கார்னரை எப்படி அசஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிங் பிளேஸும் பக்கத்தில் கார்னர் கொடுத்துருக்கோம். இந்த சிட்டிங் பிளேஸில் 2 வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம், ட்ராவரும் கொடுத்துருக்கோம். நாம் இதில் இருந்துட்டு இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் நாம் கொண்டு ஒரு பிளேஸை நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால நம்ம மேலே உள்ள வால் ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்கள் பார்க்குறீங்க. வால் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு உள்ளுக்குள்ளே உட்டன் ஷெல்ஃப் அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். நாம் நம்ம ஹைட்டுக்கு தக்கன எங்கே வேணாலும் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம், இப்போ ரைட் சைடு பார்க்குறோம். இங்கேயும் நம்ம ட்ராவர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஃப்ரண்ட் இந்த வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுல்லாக ட்ராவராட்டே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ட்ராவர் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அந்த லுக் வைஸும் நமக்கு யூசேஜும் நல்லாயிருக்கும். அடுத்தால நம்ம அந்த சைடு உள்ள கார்னரும் ஸ்ட்ரெயிட் கார்னராக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஆயில் புல்லவுட்டு கொடுத்துருக்குறோம். இந்த ஆயில் புல்லவுட்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்பிளேயும் நம்ம காட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம மேலே வால் யூனிட்டில் உள்ள ரோலிங் ஷட்டரை பார்க்குறீங்க. இந்த ரோலிங் ஷட்டர் சிங்குக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இருக்கிற பொசிஷன், உள்ளுக்குள்ளே மிக்ஸி எல்லாமே உள்ளே இருக்குது. வெளியே எடுத்து அப்படியே நமக்கு மிக்ஸி வேலை முடிஞ்ச பிறகு வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். மேலே டோர் எலன் கிளாஸ் ஃப்ரேமில் கொடுத்துருக்கோம். 2 சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் இந்த சைடும் ஸ்பைஸ் ராக் கொடுக்கறதுக்குள்ள இதில் ஸ்பைசியஸ் ராக் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் அடுத்தால சிங்கு பார்க்குறீங்க. சிங்குக்கு கீழே நாம் ஒரு வேஸ்ட்டு பின்னு, அப்போ இந்த மாதிரிப்பட்ட வேஸ்ட்டுகளெல்லாம் போடுறதுக்கு வேஸ்ட்டு பின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தாப்பில் டிஷ்வாஷர் கொடுத்துருக்கோம். டிஷ்வாஷருக்கு அடுத்தாலையும் நாம் ட்ராவர் யூனிட் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். எல்லாமே மோஸ்ட்லி ஒரு கிச்சனில் எவ்வளோ ட்ராவர் ஜாஸ்தியாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம புல் அவுட் ட்ராவர் வைக்கும்போது நம்ம குனிஞ்சி ரொம்ப திங்ஸை எடுக்கிறது மாதிரி இருக்காது. ட்ராவர் கொடுத்துருக்கோம், அதுவும் ஹேண்டில்லெஸ் ட்ராவர். அப்புறம் அங்கே ஒரு டால் யூனிட் மாதிரி ஒரு ஷார்ட் பேண்ட்ரி அவுட் கொடுத்துருக்கோம். இந்த ஷார்ட் பேண்ட்ரி அவுட்லேயும் டபுள் டோராக போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ வால் யூனிட் பார்க்குறோம். இந்த வால் யூனிட்டும் ஸ்டோரேஜ் யூனிட்டு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் மாதிரி தான் கொடுத்துருக்கு. அடுத்தாப்பில் இந்த கிச்சனில் பேக் சைடு ஃபுல்லாகவே
இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடு அப்படியே இந்த கிச்சனில் வந்து வேறு கலர் லைட் கலரில் நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்டை எல்லாமே பேண்ட்ரி யூனிட்டாட்டே கொடுத்துருக்கோம். டபுள் டோர் பேண்ட்ரி யூனிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் அதுக்கு ஃப்ரண்டில் 2 டால் யூனிட்டை கொடுத்து அதில் ஃப்ரிட்ஜை பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டால் யூனிட்டை நம்ம வந்து ஒரு டால் யூனிட்டை பேண்ட்ரி யூனிட்டை ஷெல்ஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். உட்டன் ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பேண்ட்ரி யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி புல் அவுட் மெக்கானிசத்தோடு நாம் இதை கொடுத்துருக்குறோம். இந்த மெக்கானிசத்தை நமக்கு 75 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஹைட்டு வேறு நம்ம இதாக அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் தேவைக்கு ஏற்ப. ஸோ அடுத்தால நாம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சனை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு கிச்சன் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணி தந்து என்னென்ன கிரானைட் பண்ணணும், என்னென்ன கவுண்டர் டாப் பண்ணணும், என்ன மாதிரியான டைல்ஸ் பேக் ஃப்ளாஷ் ஒட்டணும், என்ன கலர் தீமில் நீங்கள் இருக்கிறீங்க எல்லாமே கேட்டு உங்களோட ட்ரீம் கிச்சனை உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா எல்லா இடமும் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டே வந்து உங்கள் கிச்சனுக்குள்ளே மார்க்கிங் எல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே உங்கள் கூடால பயணம் பண்ணி உங்களுக்கு தேவையான கிச்சனை ரெடி பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ்.